நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐஷு, இவ்வளோ நாள் நீ ஆசையோட காத்துக்கிட்டு இருந்த நாள் வந்துருச்சு. எப்பவுமே கேட்டுட்டே இருப்பல்லடா, சொந்தம் பந்தம் குடும்பம் எல்லாருமா சேர்ந்து நமக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இது வரைக்கும் பண்ணதே இல்ல. இந்த வளகாப்பு தான் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா பண்ண போற ஃபங்க்ஷன். அது எப்பதான் வருமோன்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தல்ல. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வளகாப்பு வந்தாச்சு. ஆமாங்க. என்ன ஐஷுமா, இவ்வளவு நாள் எப்ப வளகாப்பு நடக்கும்னு ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருந்த, இன்னைக்கு வளகாப்பு உன் முகத்துல சிரிப்பையே காணோம். அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்லையே, நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு எனக்கு உன் முகத்தை பார்த்தா தெரியாதா? உன் முகத்துல சந்தோஷமே இல்ல. மனசுக்குள்ள ஏதோ பிரச்சனையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை சொல்லு. இல்லைங்க, இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு தான் பயமா இருக்கு. என்ன சொல்ற? இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்லைங்க, அம்மா அப்பா வந்திருக்காங்கல்ல. அட லூசு, அதை யோசிச்சுதான் டென்ஷன் உட்காந்துருக்கியா? ஆமாங்க, ஏற்கனவே அம்மா அப்பாவால் எவ்வளவோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருந்தாங்க, நம்மளும் நிம்மதியாக இருந்தோம். ஆனால் இப்போ திரும்பவும் நாங்கள் திருந்திட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இனி என்ன பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியல. எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப பயமாக இருக்கு. இங்க பாரு ஐஷுமா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க நம்ம கிட்ட எவ்வளவோ பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருந்திட்டோன்னு சொன்னாங்க. நம்மளும் அதை நம்பி அவங்க கூட ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம். ஆனா திரும்பவும் அவங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அதனாலதான் இப்ப அவங்க உண்மையாவே திருந்தி இருந்தா கூட உன்னால அதை நம்ப முடியல. உங்களுக்கு அவங்க திருந்திட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்காங்க? நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத விட இப்ப அவங்க திருந்தி இருந்தாலும் இல்ல திருந்தாம இருந்தாலும் அதை பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்ல. உண்மையாவே அவங்க திருந்தி நம்ம கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளும் அவங்க கூட சந்தோஷமா இருக்கலாம். இல்ல திருந்தாம திரும்பவும் நமக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா முன்ன மாதிரி நம்மளும் அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கலாம். அவ்வளவுதானே. அதை தாண்டி அவங்களால நம்ம கிட்ட எதுவுமே பண்ண முடியாதுடா. அப்புறம் அவங்க திருந்திட்டாங்கன்னு எனக்கு இப்போ ஒரு சின்ன நம்பிக்கை வர்றதுக்கு காரணம், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கதிரண்ணனை இன்வால்வ் பண்ணதில்லை. ஆனா இந்த முறை கதிரண்ணன் கிட்டயே பேசி நாங்க திருந்திட்டோம், எங்க பொண்ணோட நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கதிரண்ணன் தான் உங்களை கூட்டிகிட்டே வந்தாரு. கதிரண்ணன் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அவங்க திரும்பவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியே அவங்க ஒருவேளை பிரச்சனை பண்ணா நான் இல்ல, கதிரண்ணனே அவங்களை சும்மா விட மாட்டாருன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். ஐயோ, நீங்க சொல்ற மாதிரி அவங்க திரும்பவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா எனக்கு சந்தோஷம் தாங்க. எனக்கும் என் அம்மா அப்பா கூட எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு ஆசைதான். ஆனா அவங்க இல்ல ஐஷு, முன்னாடி மாதிரி இல்ல. நிச்சயமா அவங்க திருந்தி இருப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு உனக்கு வளகாப்பு, இது எல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆகி உட்கார்றதுக்கான நேரம் இல்ல. எல்லாரும் வந்துட்டாங்க, சீக்கிரமா ரெடி ஆகணும், நலங்கு வைக்கணும், இன்னும் என்னெல்லாமோ பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா நீ ஹாப்பியா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். சரிங்க. என்ன சொல்றீங்க? ஹாப்பியா இருக்கணும்னு சொல்றேன், இன்னும் சிரிக்காம உம்முனே இருக்க. இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. சிரிச்சிட்டேன், இப்ப சரியா இருக்காங்க. இப்பதாங்க சரியா இருக்கு. அடடே, என்ன இங்க டாக்டர் தம்பி, இன்னைக்கு உங்க பொண்டாட்டிக்கு வளகாப்பா இல்ல உங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு கல்யாணமானே தெரியலையே. ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ள மாதிரில இருக்கீங்க. ஐயோ அக்கா, வளரக்கா, ஏன்க்கா இது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் பண்ண கல்யாணம் பத்தாதா? இன்னொரு கல்யாணம் வேற பண்ணணுமா? அட பண்ணுங்க டாக்டர் தம்பி, நம்மள யாரு கேப்பா? நீங்க இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணாலும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா வருவோமே. எதுக்கிட்டி வளரு, திங்கிறதுக்கு தானே. சும்மா இருக்கா, டாக்டர் முன்னாடி மானத்தை வாங்காத. வளரக்கா, என்ன நீங்களும் செவந்திக்காவும் மட்டும் வரீங்க, மற்றவங்க எல்லாம் எங்க? எல்லாருமே வந்திருக்காங்க ஐசோ. அமுதா, சிம்ரனாத்தா, அதுக்கப்புறம் தேவி அக்கா எல்லாருமே அங்க வளகாப்பு பண்ற இடத்துல என்னெல்லாம் வேணும்னு பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் செவந்தி அக்காவும் சரி நீ ரெடி ஆயிட்டியோ என்னவோ, ரெடி ஆகணும் ரெடி பண்ணுவோம்னு வந்தோம். சரிக்கா, நான் ரெடி ஆயிட்டேன். எது ரெடி ஆயிட்டியா? வளகாப்பு பண்ற பிள்ளை என்ன குதிரை வலை போட்டு உட்கார்ந்துட்டு ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதானே, நல்ல ஜடையெல்லாம் பின்னி பூ வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ண வேண்டாமா? சரி இரு, அதான் நாங்க வந்துட்டோம்ல, நாங்க அலங்காரம் பண்ணி விடுறோம். டாக்டர் தம்பி. புரியுதுக்கா, நான் கிளம்பிடுறேன். இல்ல நீங்க இருக்கிறதுனால இருங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்குக்கா? அலங்காரம் பண்ணும்போது அப்படியே சைடு கேப்ல என்ன வச்சு ஓட்டுறதுக்கு தானே. வேணாக்கா, நீங்களே அலங்காரத்தை பண்ணுங்க, நான் கிளம்புறேன். டாக்டர்னா டாக்டர் தான், என்ன நேக்கா எஸ்கேப் ஆகிறா இருப்பாரு. சரி சரிக்கா, நீங்க அலங்காரம் பண்ணுங்க, நான் வெளியே இருக்கேன். சரி தம்பி. ஐசு, நானும் செவந்தி அக்காவும் சேர்ந்து இந்த தலையில வைக்கிற ஜடை இருக்குல்ல, அதை பூவெல்லாம் வச்சு அழகா கட்டி கொண்டு வந்திருக்கோம். அதை வச்சு நீங்க உனக்கு தலை கட்டி விடுறோம். சரிக்கா.
சரி, அப்ப நலங்கு வைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம சீக்கிரமா அலங்காரம் பண்ணிட்டு போயிடலாம். இது நாள் இந்த ஒரு நாள் இதில் பல நாள் கண்ட சுகமே தினமும் ஒரு கணமும் இதை மறவாதெந்தன் மனமே. இது மருமகளே தான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சே. இனி என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறீவோ? நலங்கு வச்சு வளையல போட்டு வளகாப்பு தொடங்குங்க. அத்தை, இந்த வீட்லயே மூத்தவங்க நீங்க தான். நீங்க ஐஷுக்கு நலங்கு வச்சு வளையல போடுங்க முதல்ல. என்னது நானா? இது மருமகளே நாள ஒண்ணு செய்யலடி. ஐஷுட மாமியார் இருந்தா முதல்ல அவளை பண்ண சொல்லலாம். அவங்களும் வர முடியாதுல்ல. சரி உன் மவளுக்கு நீ முதல்ல செய்யிடி. அப்புறம் அமுதா இருக்கா, அப்புறம் எல்லாரும் இருக்காவல்ல, எல்லாரும் பண்ணட்டும். அத்தை, ஏன் நீங்க பண்ண முடியாது? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என்னை விட என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு அவ கூடயே இருந்து எல்லா விஷயத்திலையும் பாத்துக்கிட்டது நீங்க தான். நீங்க முதல்ல அவளுக்கு நலங்கு வச்சு வளையல போடுங்க. பேத்தி கொள்ளு பேத்தின்னு எடுத்திருக்கீங்க. இனி அடுத்து ஒரு கொள்ளு பேரனோ பேத்தியோ வரப்போகுது. அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் தான் முதல்ல தேவை. நீங்க முதல்ல ஐஷுக்கு நலங்கு வைங்க அத்தை. ஐயோ, பேரனோ பேத்தியோ எந்த பிள்ளையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்க மாட்டி. நானும் கூட நின்று எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன். அதெல்லாம் போதும். நலங்கு வைக்கிறது, வளையல் போடுறது, குங்குமம் வைக்கிறது அதெல்லாம் நீங்க எல்லாரும் பண்ணுங்கட்டி. ஐயோ அம்மாச்சி, ரொம்ப தான் வெக்கப்படாதீங்க. வாங்க வந்து பண்ணுங்க. இது மருமகளே கொஞ்சம் போடி, நீ வெக்கமெல்லாம் ஒண்ணும் இல்லடி. வேணா என்னத்துக்கு விடு, நீங்க பண்ணுங்கடி. அத்தை, நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இந்த காலத்துல கிடையாது. நீங்க வாங்க, முதல்ல ஐஸுக்கு நீங்க தான் நலங்கு வைக்கணும். நீங்க வச்சு தொடங்கினதும் அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் பண்ணுவோம். ஆமா, பெரியம்மா சொல்றதுதான் கரெக்ட். நீங்க தான் முதல்ல வைக்கணும். வாங்க. ஆமாத்த, வாங்கத்த. நீங்க வந்து முதல்ல ஐஷுக்கு நலங்கு வச்சு வளையல போடுங்க. அம்மாச்சி, அம்மாவும் அமுதாக்காவும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வாங்க அம்மாச்சி. ஐயோ, இங்க பாரு ஐச்சுக்கண்ணு, உன் அம்மா கூட சின்ன பிள்ளைகளோட சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யுங்க. சரி, நான் செய்யறேன். ஐச்சுக்கண்ணு, உன் வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான். அப்படியே எதுனாலும் வருதுன்னா கூட அதை உன் கூட நின்று உன்னை பாத்துக்கிறதுக்கு தங்கம் போல ஒரு புருஷன் இருக்காரு, தங்கம் போல ஒரு பிள்ளை இருக்கு, இன்னும் வைரம் போல ஒரு பிள்ளை வரப்போகுது. எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் உன் புருஷனோட துணையோடையும் நல்ல போல இந்த பிள்ளைய தங்கமா பெத்தெடுப்ப. ஒன்னுத்துக்கும் பயப்படாத, சந்தோஷமா இருக்கணும். சரியா? சரி அம்மாச்சி. பொண்ணோ பையனோ ஆனா எந்த குறையும் இல்லாம எங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் நல்ல தங்கமா பிள்ளைய பெத்தெடுப்ப. எதுக்கும் பயந்துக்காத. நீ உன் புருஷ பிள்ளைக எல்லாரும் நல்ல சந்தோஷமா நீரோடி வாழணும்னு இந்த அம்மாச்சி ஒன்னு ஆசீர்வாதம் பண்றேன். வண்ணத்தேரோடும் பூமியிலே செல்ல தாயான பூமகளே, எங்க சந்தோஷ பாடலிலே உன்னை கொண்டாடும் நேரமிதே. மணமாலை உறவிலே மாயக்கண்ணல் வரவிலே ஒரு தாயும் செய்யுமே நலம் கூடி வாழவே. கனவுகள் மடியினில் வளர்கிறதே. டி அம்மு, ஏன்டா ஏன் யார்கிட்டயும் பேச மாட்ட? ஐயோ டே அம்மு, அம்மாக்கு இன்னைக்கு வளகாப்புடா, அதனால வளையல் போட்டு பொட்டெல்லாம் வச்சாங்க. ஹே ரியாமா, வளகாப்புனா என்ன பர்த்டே நினைச்சியா எல்லாருக்கும் கொண்டாடுறதுக்கு? அம்மாக்கு குட்டி பாப்பா வரப்போகுதுல்ல, அதனால அம்மாக்கு வளகாப்பு பண்ணாங்க. ஐயோடி மச்சான், உன் பொண்ணு உன்ன மாதிரியே விவரமா கேக்குறாடா. ஐயோ சரி, அதனால என்ன? ரியா குட்டிக்கு கொஞ்சம் பொட்டு வச்சு வளகாப்பு பண்ணா போச்சு. ஆமையே நண்டு குட்டி, வளையல தான் நீ ஏற்கனவே போட்டுக்கியே. இனி உனக்கு பொட்டு வச்சுட்டா போதும்ல. இரு, உனக்கு பொட்டு வச்சு வளகாப்பு பண்றோம். இப்ப போது மாட்டி நண்டு, உனக்கு வளகாப்பு பண்ணியாச்சு. ஹை ஜாலி, பாப்பாக்கு வளகாப்பு பண்ணியாச்சு.
டி மச்சான், வளகாப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுல, சரி நாங்க கிளம்பட்டுமாடா? டேய் என்ன வீட்டுக்கு வந்து கெஸ்ட் மாதிரி கிளம்பட்டுமானெல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்ன உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இருடா பொறுமையா போலாம். டேய் அதுக்கு இல்லடா, நாங்க எப்பவுமே இங்க தானே இருக்கோம். ஆனா சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, ஐஷோட அம்மா அப்பா வேற வந்திருக்காங்க. நீ அவங்களெல்லாம் பாருடா, நாங்க கிளம்புறோம். நான் பொறுமையா நாளைக்கு வரேன். அவங்க இருந்தா உனக்கு என்னடா, நீ இரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ அண்ணே, சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. ஷமீர் அண்ணன் பிஸியா இருப்பாரு, அவங்கள எல்லாம் பார்க்கணும். அதனால நம்ம வீட்டுக்கு போலாம் நான் தான் சொன்னேன். நீங்க போங்கன்னு சொன்னாலே அவர் போறதுக்கு 1000 தடவை யோசிப்பாரு. இதுல வேற நீங்க இருங்கன்னு சொல்லிட்டீங்களா, அவ்வளவுதான். அவர் இன்னைக்கு கிளம்ப மாட்டாரு. பரவாயில்ல கையில், இருங்க, சொந்தக்காரங்களாம் இருந்தா அதுக்கு என்ன, நீங்க மட்டும் என்ன வெளியாளா? ஐயோ அண்ணா, அப்படி இல்லைண்ணே, நம்ம எப்பவுமே இருக்கிறது தானே, எல்லாரும் இருக்காங்க. சரி நம்ம போயிட்டு நாளைக்கு வருவோம்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஐயோ கையல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் இருந்தா என்ன, நீங்க எப்பவும் போல இருங்க. சரி ஐஷு, அப்புறம் எப்படியோ வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஐயோ ஆமாண்டா மச்சான், ஐஷோட அம்மா அப்பா வேற வந்திருக்காங்க. இனி ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு ஒரு நிமிஷம் எனக்கு பயமாவே இருந்துச்சுடா. ஆனா நல்லபடியா வளகாப்பு முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்போதுதான் ஒருவேளை உண்மையாவே அவங்க திருந்திட்டாங்க போல இருக்குன்னு தோணுது. ஆமாண்டா சக்தி, ஐஷு கூட பயந்துட்டே இருந்தா. அவங்க இவ்வளவு நாள் இல்லாம இப்ப வளகாப்பு சமயத்துல வந்திருக்காங்க, இனி வளகாப்புல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம முடியும் தான் அவளும் கொஞ்சம் நிம்மதியா உட்கார்ந்துருக்கா. அதெல்லாம் அப்படிதானே, எல்லாரும் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்களா? அதுலயும் வயசாக இதுக்கப்புறம் நம்ம பிடிவாதம் பிடிச்சி என்ன பண்ண போறோம், கௌரவம் பார்த்து என்ன பண்ண போறோம், எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்காக தானே விட்டு கொடுத்து போவோம்னு எல்லா அம்மா அப்பாவும் மனசு மாறுற மாதிரி தான் ஐஷோட அம்மா அப்பாவும் மனசு மாறி இருப்பாங்க. மாறினா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அவங்க தான் தனியா இருக்கணும். அதான் சக்தி, அது அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்ல, அதனால கூட அவங்க மனசு மாதிரி திரும்ப வந்திருக்கலாம். ஆமா, அதுவும் இல்லாம ஏற்கனவே ரியா பிறந்தப்பவே அவ கூட இருந்து விளையாடுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. அவ கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் அவங்க திரும்ப வந்தாங்க. இப்ப அடுத்த குழந்தை பிறக்க போகுது, இந்த குழந்தைக்காவது கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும், அந்த குழந்தையோட சந்தோஷமா விளையாடணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? அப்புறம் ஐஷு, இவ்வளவு நாள் அம்மா அப்பா வரல, அதனால வளகாப்பு பண்ணாலும் இங்கேயே இருந்துக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ அம்மா அப்பா வந்திருக்காங்கல்ல, அப்ப வளகாப்பு முடிஞ்சு உன்னை அங்க கூட்டிட்டு போயிருவாங்களா? அங்க கூட்டிட்டு போறதா? அதெல்லாம் எதுவும் இல்ல கையல். வளகாப்பு பண்ணதை ஐஷு ஆசைப்பட்டாலேன்றதுக்காகவும் குடும்பத்துல எல்லாரும் இது சாஸ்திரம் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னாங்க, அதுக்காக மட்டும்தான். மத்தபடி ஐஷு எப்பவும் போல இங்கதான் இருப்பா. அவங்களுக்கு வேணும்னா அவங்க எப்ப வேணும்னாலும் வந்து ஐஷுவை பாத்துக்கலாம். ஆனா அதுக்காக அவங்க கூட அனுப்பியெல்லாம் வைக்க முடியாது. அதுதான் நாங்களும் நினைச்சோம். ஏன்னா நீங்க எப்படியும் ஐஷுவை வளகாப்பெல்லாம் முடிச்சு அனுப்பியெல்லாம் வைக்க மாட்டீங்க. ஆனா முன்னாடினா கதிரண்ணா வந்து வளகாப்பு பண்ற மாதிரி தானே இருந்துச்சு. கதிரண்ணனும் அமுதானியும்னா பரவாயில்ல, அவங்க வளகாப்பு பண்ணாலும் ஐஷுவை கூட்டிட்டுலாம் போக மாட்டாங்க, இங்கதான் இருப்பா ஐஷு. ஆனா இப்போ அவங்க அம்மா அப்பாவும் வந்துட்டதுனால ஒருவேளை அவங்க கூட்டிட்டு போகணும்னு ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அவங்க அப்படி சொன்னாலும் நீங்க அனுப்பி வைக்க மாட்டீங்களே, அதுதான் எங்களுக்கே தெரியுமே. ஆமா, எப்படி அனுப்பி வைப்பான்? பிரச்சனை எதுவும் பண்ணாம இருந்திருந்தாலே அவன் ஐஷு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறது கஷ்டம். இதுல வேற இவ்வளவு பிரச்சனையாகி இப்ப திடீர்னு நாங்க திருந்திட்டோன்னு வந்தா உடனே அனுப்பி வச்சிருவானா? இல்ல சக்தி, அவங்க அம்மா அப்பா கூட மட்டும் தனியானா ஷமீரனை அனுப்பி வைக்க மாட்டாரு. ஆனா இப்ப கதிரண்ணா அவங்க எல்லாரும் ஒண்ணா தானே இருக்காங்க. இப்போ ஐஷுவை கூட்டிட்டு போறதா இருந்தாலும் கதிரண்ணா வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போவாங்க. கையால் ஐஷோட அம்மா அப்பா வீட்டுக்கு கதிரண்ண வீட்டுக்குன்னு இல்ல, எங்க கூட்டிட்டு போறதா இருந்தாலும் சரி ஐஷுவை நான் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதா இல்ல. ஐஷு இங்க என் கூட தான் இருப்பா. நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும்னா, இருந்தாலும் யாராவது கூட்டிட்டு போறத பத்தி ஏதாவது பேசுனாங்களான்னு கேக்குறேன். இல்ல கையல், யாரும் இப்ப வரைக்கும் அதை பத்தி எதுவும் பேசல. அப்படி ஏதாவது பேசினாலும் ஐஷுவை நான் அனுப்பி வைக்க மாட்டேன், ஐஷு இங்கதான் இருப்பான்னு நான் சொல்லிடுவேன். அவளும் போக மாட்டா. ஆமா, போயிட்டு மட்டும் என்ன பண்றது? போனாலும் திரும்பி இங்க தானே வரணும். டெலிவரி நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் பாக்குறோம். இப்ப போனாலும் ஒரு 10 நாளோ 15 நாளோ அதுக்குள்ள திரும்பவும் டெலிவரிக்கு இங்க தானே வந்தாகணும். அதுக்கு எதுக்கு போகணும்? போகாமே இருக்கலாமே. ஐயோ சக்தி, டெலிவரி எங்க பார்த்தாலும் வளகாப்பு முடிஞ்சது அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறது ஒரு சாஸ்திரம் தானே. சாஸ்திரத்துக்காகவாவது கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாரம் வச்சிருந்து அனுப்புறோம் அப்படிலாம் கூட சிலர் சொல்லுவாங்க. அதுக்காக நான் சொன்னேன். இல்ல கையல், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்ல. இந்த வளகாப்பு பண்ணது கூட ஐஷுவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான், மத்தபடி சாஸ்திரம் சம்பிரதாயம் அதுக்காகலாம் நான் பண்ணல. அதே மாதிரி எந்த சாஸ்திரத்துக்காகவும் ஐஷுவை நான் எங்கேயும் அனுப்பி வைக்கிறதாவும் இல்ல. ஐயோடே சரிடா மச்சான், நீ எதுக்கு அதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகுற? நீ உன் பொண்டாட்டியை எங்கேயும் அனுப்பி வைக்க வேண்டாம், உன் கூடயே வச்சுக்க போதுமா? இல்ல இப்ப நீயே போன்னு சொன்னாலும் ஐஷு என்ன உன்னை விட்டுட்டு அவ அம்மா அப்பா கூட போகவா போறா? அவ எப்படி போவா? அவங்க அம்மா அப்பா இல்ல கதிரண்ண இல்ல யார் கூப்பிட்டாலும் அவ என்னை விட்டு போக மாட்டான்னு எனக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.
ஏன் பாப்பா